இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆச்சு? ஏன் இந்த பாலகி இப்படி பயந்து ஓடிக்கிட்டு இருக்கா? இதுக்கு தான் இப்படி ஒரு திட்டம் போட்டாளா? நீ யதார்த்தமான நடிகை இல்ல இல்ல, நீ புத்திசாலித்தனமான நடிகை. நான் இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்காம போறா. மிஸ் அம்மா, மிஸ் அம்மா. ஓ நீங்களா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூஜைக்கு பூ தேவைப்பட்டுச்சா, அதான் இங்க வந்து பறிச்சிட்டு இருந்தேன். இங்க பாரு. இப்பதான் பார்த்த மாதிரி என்ன ஒரு நடிப்பு. நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. எங்க போனாங்க திரும்பி வர்றதுக்கு? என்ன சொன்னீங்க? அதான் அவங்க வீட்ல இருக்கிறத விட நம்ம வீட்ல இருக்கிறது அதிக நேரம்னு சொல்ல வந்தேன். ஷட் அப். டைம் என்ன? 12 டாடி. நீங்க எந்த டைம்க்கு தூங்கணும்? 10க்கு டாடி. காலையில எந்த டைம்க்கு எழுந்திருக்கணும்? 6க்கு டாடி. அப்படினா இன்னைக்கு 2 hours sleep போயிடுச்சு. உங்களை தான் கேக்குறேன், டைம் என்ன? ஐயோ, கனவா இல்ல நினைவான்னு தெரியல, இந்த தேச காவலன் ஒத்துக்கிட்டது. அதான் நீங்களும் கூட வரணும்னு நான் சொல்றேன். அக்கா, அவங்களுக்கு பேச்சு நின்னு போயிடுச்சு. அதான் இந்த வீட்ல இருக்கிறவங்க வெளியில போகும்போது பக்கத்து வீட்டால எதுக்கு கூட வரணும்னு சொல்ல வந்தேன். அப்படிதானே மகளே? அவங்க முகத்துல எந்த ஒரு பாவனையும் இல்லைன்னாலும் அவங்க சொல்ல வந்த விஷயம் அதுதான். அக்கா, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். வாங்க போலாம். இங்க நீ பரிச்சயமானதே எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இதுல அவங்கள பரிச்சயம் பண்ணா இன்னும் பிரச்சனை அதிகமாயிடுமே. எனக்கு ஒண்ணும் புரியலையே. இங்க என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்னும் புரியல மகளே. சரி சரி சரிங்க அக்கா, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க வரீங்க அவ்வளவுதான். உள்ள போய் நாளைக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வைக்கணும். பாய். அக்கா சொல்லுடா. நீங்க சொன்னது கரெக்ட்னு தோணுதுக்கா. நான் என்ன சொன்னேன், உனக்கு என்ன கரெக்ட்னு தோணுச்சு? அதான்க்கா, விசாமாவை பத்தி. எனக்கு என்னமோ விசம்மா நல்லவங்கன்னு தோணுதுக்கா. உனக்கு கூட அப்படி தோணுதாடா? அக்கா, மிஸ் அம்மா கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குக்கா. இவங்க என்ன 2 பேரும் அக்கா சைடு போயிட்டாங்க? அதேதான், கரெக்டா சொன்னேன். அப்பா எப்படி யோசிச்சாரோ அதே மாதிரி அவங்களும் யோசிச்சிருக்காங்க. ஆமாக்கா, நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு நாம தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாக்கா. சரி அம்மு, அப்ப நான் போயிட்டு வரேன். எங்க போற? டாடி ரூமுக்கு தான். டாடி ரூமுக்கா? இந்த டைம்ல எதுக்கு? டாடி ரூமுக்கு போய் உங்க ரூம்ல நானும் படுத்துக்குவான்னு கேட்க போறேன். முடியாதுன்னு சொன்னா செப்பரேட்டா எனக்கு ஒரு ரூம் வேணும்னு கேட்க போறேன். இந்த பெட்ல படுக்க இருக்கமா இருக்கா? வேணும்னா சொல்லு, நான் போய் கீழே படுத்துக்கிறேன். அதுக்கு எதுக்கு உனக்கு செப்பரேட் ரூம்லாம்? இருக்கமானது இந்த பெட் இல்ல, உங்களோட மனசு. நம்ம பிளான் பண்ணது என்ன, நீங்க எல்லாரும் செய்யறது என்ன? அப்பா கிட்ட இருந்து இதெல்லாம் நம்ம கட்டுக்கிட்டோமா? எதிரி நம்மளுக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் நம்ம மனசு கரையக்கூடாது. கடைசி வரைக்கும் நாம யுத்தத்தை நம்ம நடத்திக்கிட்டு தான் இருக்கணும். டாடி அப்படி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. என்கிட்ட கூட சொல்லல. ஆமா, என்கிட்டயும் சொன்னதில்ல. இதான் உங்க பிரச்சனை. நல்லது யார் சொன்னா என்ன, அதை எடுத்துக்க வேண்டியதானே. நீ எதுக்கு இவ்ளோ பில்டப் பண்ற? மேட்டருக்கு வா. மிஸ் அம்மா, நாளைக்கு பசங்க எல்லாரையும் பிக்னிக்கு கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்பதான் அவர்கிட்ட நம்ம எல்லாரும் பிக்னிக் போறதுக்கான
அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்க சொன்னேன்ப்பா. நீங்க 2 பேரும் ஒரே மாதிரியே நினைக்கிறீங்க சார். அம்மா அம்மா அது ஆப்பிள்மா. உங்க கோவத்தை எதுக்காக அது மேல காட்டுறீங்க? வேற என்ன செய்ய சொல்ற நீலா? நான் என் உயிரை பணைய வச்சு எல்லாரையும் ஏன் பக்கமா இழுத்தா அந்த மிஸ் அம்மா ஒவ்வொருத்தரையும் அவ பக்கமா இழுத்துக்கிட்டு இருக்கா. இதை இப்படியே விட்டுட்டா அந்த மிஸ் அம்மா இங்கேயே செட்டில் ஆயிடுவா. எனக்கு எப்பவுமே தடையாவே இருந்துட்டு இருப்பா. ஆமாம்மா, நானும் பார்த்துட்டே இருக்கேன். அது என்னமோ அந்த பொண்ணு என்ன செஞ்சாலும் இந்த வீட்ல இருக்கவங்களுக்கு பிடிச்சிருது. ஒரே வார்த்தையில எல்லாரையும் கவுத்துடுறா. நான் ஒரு பிளான் பண்ணலான்னு நினைச்ச உடனேயே ஆனா அத அவ பக்கமா எப்படி எக்ஸிக்யூட் பண்றா? இது எல்லாம் கோஇன்சிடென்ஸா இல்ல வேணும்னே செய்யறாளா? அந்த அமருக்கும் இவளுக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம்? வாமா தங்கம், எவ்வளவு நாள் ஆச்சுமா உன்னை பார்த்து. எப்படி இருக்கீங்கப்பா? உங்க உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேம்மா. நீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன். நீங்க சாப்பிட்டு மாத்திரை போட்டீங்களா? நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நான் ஆரோக்கியமா தானமா இருந்திருப்பேன். இவ்ளோ லேட் ஆயிடுச்சு. நீங்க என்ன இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? என்ன சாப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க, நான் செஞ்சு தரேன். ஆமாயா, பொண்ணு வந்ததும் நல்லா தான் கலகம் மூட்டி விட்டுட்டு இருக்கேன். நான் செஞ்சு வைக்காம தான் இத்தனை நாளா சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஏதோ புது வீடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சமைக்கலான்னு பார்த்தேன். ஏதோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. நான் மட்டும் இல்லன்னு வை, உன் உயிர் உன்னை விட்டு எப்பவோ மேல போயிருக்கும். என்ன சுத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எம்மாடி, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவ வாயில என்னைக்கு நல்ல வார்த்தை வந்திருக்கு கூடுமா? நீ புது வேலையில சேர்ந்திருக்கிய, எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குப்பா. ஏன் இருக்காது? நல்லாதான் இருக்கும். உட்காந்து பண்ற வேலை தானே, கரெக்ட் தானே? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏம்மா பாக்கி, நீ வேலை செய்யற இடத்துல உனக்கு பிரச்சனைன்னு எதுவும் இல்லையம்மா? அது பிரச்சனை கொடுக்கற இடம் இல்ல, உன் பொண்ணோட பிரச்சனைய தீக்கிற இடம். அப்படிதானே பாக்கி? என்னடி ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசுறது எதுவும் எனக்கு புரியலையே. உனக்கு புரிஞ்சா ஏன் இவ்ளோ பிரச்சனை? வீட்ல வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு. இப்படி வெளியே அனுப்பிட்டே இருந்தா 4 பேர் என்ன பேசுவாங்க? அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற யோசனை உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா?